நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் மாட்டு பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மாடு தன்னுடைய விவசாயத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தது என்று சொல்லி மாட்டை குளிப்பாட்டி அதன் மூலமாக நாம் நம்முடைய ஜீவனத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த மாடு கொடுத்தது என்று சொல்லி அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து மாலையிட்டு அதை வணக்கமாக வணங்கி அதற்கு பொங்கல் வைப்பார்கள். அதைத்தான் மாட்டு பொங்கல் என்று சொல்லுகிறார்கள். மாட்டை கனப்படுத்தும்படியாக நாம் மாட்டை அல்ல, மாட்டை உருவாக்கினவரை நாம் கனப்படுத்த வேண்டும். சிருஷ்டிப்பை அல்ல, சிருஷ்டிகரை நாம் கனப்படுத்த வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. போரடிக்கிற மாடு பாருங்க, அது எவ்வளவோ வேலை செய்து, மாடு நல்ல வேலை செய்து மாட்டுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுக்க வேண்டும், ஆகாரங்களை கொடுக்க வேண்டும், மாட்டை சரியாக கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு முன்பாக வசனத்தை வாசித்து பார்ப்பேனால், ஒரு அடிமையானவனை எப்படி நடத்த வேண்டும், அவனை தண்டிப்பதிலே எவ்வளவு எல்லை இருக்கிறது. ஒரு எல்லையை மீறி அவனை தண்டிக்க கூடாது. 40 அடிக்கல்களுக்கு மேலே அவனை சாட்டையினாலே அடிக்காதிரு. ஏனென்றால் அவன் உனக்கு அடிமையாக இருந்தாலும் அவன் ஒரு மனிதனாக இருக்கிறான். அதே போல இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், நீங்கள் போரடிக்கிற மாட்டை வாயு கட்டாயாக, அவன் உனக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி அவனை உன் இஷ்டம் போல நடத்தாதிரு. அவனும் ஒரு மனிதனாக இருக்கிறான், அவனுக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. இன்றைக்கு நாம் மாடுகளை மதிக்கிற, நாம் மாடுகளுக்கு ஆகாரங்களை கொடுக்கிற, நாம் மாடுகளை கடவுளாக நினைத்து கும்பிட்டு கொண்டிருக்கிற நாம் மனிதர்களை நாம் எப்படி நினைக்கிறோம்? மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை மனிதர்களுக்கு நாம் கொடுக்கிறோமா? இன்றைக்கு நிறைய விலங்கினங்களை வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க. சில நாய்கள் எல்லாம் வீடுகள்ல ஏசி ரூம்ல வச்சு வளர்க்குறாங்க. பெட், அதுக்குன்னு தனியான பெட்டு, தனியா ரூம், அதுக்கெல்லாம் தனித்தனியா செய்யறாங்க. ஆனா அந்த நேசமும் அந்த பாசமும் மனிதர்களிடத்திலே காணப்படுகிறதா? நாம் இஷ்டம் போல நடத்துகிறோமே சில மனிதர்களை, நாம் சிந்தை போல அவர்களை அடிமைப்படுத்துகிறோமே. அடிமைத்தனம் ஒரு நாளும் நாம் செய்யக்கூடாது. அவர் அடிமைத்தனத்தின் நுகத்தை அவர் முறித்து போட்டிருக்கிறார். நமக்கு யாரும் அடிமை இல்லை. தேவனுக்கு முன்பாக எல்லோரும் சமமாக இருக்கிறோம். நாம் சமமாக பார்க்க வேண்டும். ஜாதி வித்தியாசம் பார்க்க கூடாது, மத வித்தியாசம் பார்க்க கூடாது, உயர்வு தாழ்வு என்று பார்க்க கூடாது, படித்தவன் படிக்காதவன் என்று பார்க்க கூடாது, ஏழை பணக்காரன் என்று பார்க்க கூடாது. எல்லோரையும் தேவன் பார்க்கிற விதமாக நாம் பார்க்க வேண்டும். ஒருவனும் உங்களுக்கு அடிமை அல்ல, நீங்களும் மற்றவனுக்கு அடிமை அல்ல. நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சுதந்திரவாளியாக இருக்கிறோம். நாம் அடிமைகளாக அல்ல, தேவனுடைய பார்வையில் நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு நம்முடைய மனநிலைமையை நாம் மாற்றிக்கொள்வோம். யாரையும் நான் அடிமைப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு கீழாக இருக்கிறவர்களாக இருக்கட்டும், ஒர்க் பண்றவங்க, எனக்கு மேலானவர்களாக இருக்கட்டும், என்னை விட கீழான ஜாதியாக இருக்கட்டும், என்னை விட படிப்பில குறைவுள்ளவர்களாக இருக்கட்டும், யாரையும் நான் தரக்குறைவாகவோ என்னுடைய சிந்தையிலோ என்னுடைய பார்வையிலோ நடத்தையிலோ நான் அவர்களை அப்படி நடத்த மாட்டேன் என்று சொல்லி தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே பார்க்க எனக்கு கிருபை தாரும் என்கிற எண்ணங்களை நாம் இன்றைக்கு வளர்த்துக் கொள்வோம். மாடுகளை இன்றைக்கு பூஜையாக செய்கிறோம், மாடுகளுக்கு இன்றைக்கு பூஜைகளை செய்கிறோம், மாடுகளை இன்றைக்கு நன்றாக கவனிக்கிறோம். மனிதனை நாம் நினைப்போமாக. மாடுகளும் முக்கியம்தான். அவன் போரடிக்கிற மாட்டை பாருங்க, நீங்க சாப்பாடு கொடுக்காம இருந்தா அந்த மாடு போரடிக்குமா? அதை நல்ல வேலை வாங்கிட்டு அதுக்கு சாகாரத்தை கொடுக்காம இருந்தா அது திரும்ப உங்களுக்கு வேலை செய்யுமா? முடியாதே, அது பலனற்று போகுமே. அதே போலதான் மனிதன். நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் வெறுப்பையே காண்பித்துக் கொண்டிருப்பீர்களானால், எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகள் இட்டுக் கொண்டிருப்பீர்களானால் அவனிடத்திலிருந்து நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு உங்கள் மனநிலைமையை மாற்றிக்கொள்வீர்களா? இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க வருகிறார்கள். ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபிக்கிறான், இன்னொருவன் மற்றவனை குறை சொல்லி ஜெபிக்கிறான். அப்படி அல்ல. தேவனுடைய பார்வையிலே தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், மற்ற மனிதர்களுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இதை பார்த்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். தாழ்மையுள்ள மனுஷன் அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். நீங்களும் இன்றைக்கு மாட்டு பொங்கலை கொண்டாடுகிற நீங்களும்
கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. எல்லோரையும் சமமாக நடத்துங்கள். உங்களுக்கு அடிமைகள் அல்ல யாரும். நீங்கள் தேவன் பார்க்கிற பார்வைகளை பாருங்கள். மாட்டை கனம் பண்ணுகிற நீங்கள் மாட்டை படைத்தவரை கனம் பண்ணுங்கள். மாட்டை இன்றைக்கு பூஜை செய்கிற நீங்கள் மாட்டை படைத்தவருக்கு உங்களுடைய ஆராதனை செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.